Itu macam pun saya tak mau buat report polis. Dia memang ayah sama saya memang ayah pun baik saja. Dia memang orang maya baik. Nanti dia sakit hati. Pasal itu saya bawa dia sini jumpa cikgu. Terima kasih Cik Wong. Baik. Cikgu Maran, Cikgu Raj, kamu berdua boleh ambil siasatan mereka. Okey cikgu, jangan risau. Kami akan uruskan. Terima kasih Cik Wong. Thank you. Terima kasih. அப்புறம் சூர்யா என்ன சொல்ல போற? போனதோட நியாயம் பேசுன. மிஸ்டர் வாங்க் இருக்க சிந்தனை கூட உனக்கு இல்ல சூர்யா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா மன சங்கடப்படுவார்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நீ அவர்னால தான் நாங்க இப்படி செய்யறதுக்கே முடிவு எடுத்தோம். நான் உங்க அப்பா கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆனா அவர் பார்க்க அப்படி தெரியல. சார் நீங்க வீட்டில் இல்லை சார், இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, உங்க அப்பா மேல குறை சொல்றதுக்கு நீ ஒழுங்கா இல்லையே. ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் சார் காரணம் எல்லாத்துக்கும். அப்படியே அவர் தான் காரணமா இருந்தாலும் நீ என்ன சின்ன பையனா சூர்யா? இந்த வருஷம் எஸ்பிஎம் எழுத போற. இந்த காலத்துல எஸ்பிஎம் எழுதலனா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் டிகிரி மாஸ்டர்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பா மேல ஆத்திரம் வந்தா திருடுவேன். அப்ப போன தடவை ஸ்டோர் ரூம்ல திருடு போச்சே, அது அப்பா மேல உள்ள ஆத்திரம் தானா? சார் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். சூர்யா, மணி, உங்க 2 பேர் மேலயும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நிறைய டிசிப்ளின் ஆக்ஷனும் எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு ஜூனியல் கேஸ்ல போடுறத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள தான் பரிச்சை எழுதணும். இப்போ சொல்ற சூர்யா, நீ நல்லா படிக்கிற மாணவன். எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா உனக்கு தான் தெரியல. இங்க பாருங்க, போன தடவை செஞ்ச தப்ப நீங்க ஒத்துக்குங்க. இல்லனா எங்களுக்கு வேற வழி இல்ல. உங்க அப்பா கிட்டயும் போலீஸ்கிட்டயும் நாங்க சொல்லிதான் ஆகணும். வேணாம் சார், நாங்க ஒத்துக்கிறோம். ஆமா சார், எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோம். இனிமேல் செய்ய மாட்டோம் சார். நாங்க ஒத்துக்கிறோம் சார். இது மட்டுமல்ல, இனிமே கிளாஸ் பந்தயம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு வாக்குறுதி தரு. சரிங்க சார். சரிங்க சார். அதோட வேற எந்த புகாரையும் நாங்க கேட்க கூடாது. இல்லனா நான் சொன்னது போலதான். எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. சரிங்க சார். இதான் ரைட்டுடா. நீ ஏதாவது எழுதி சொல்லிட்டு இருக்க. செக் பண்ணி சொன்னாங்களே. என்னடா இந்த ஆன்சர் தான் சரி. எனக்கு என்னமோ இந்த கேள்விதான் வரும்னு தோணுது. இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வராதுன்னு நினைச்சு சில டாபிக்க படிக்காம விட்டுறாதீங்க. அது எப்படி ப்ரோ? சில பேத்துக்கு எஸ்பிஎம்ல என்ன கேள்வி வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியுது. அதான் புக்கு ஒரு அம்மன் சொல்லி விக்கிறாங்களே, அப்புறம் என்ன? வருஷம் என்னென்ன கேள்வி வருதுன்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுட்டு மறுபடியும் தேர்வு செஞ்சு கேக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி கேள்விலாம் வராது. அது ஒரு யூகம் தான். அப்கோர்ஸ் நம்ம எல்லாத்தையும் தான் படிக்கணும். இந்த கேள்விலாம் நமக்கு வெறும் உதவியா தான் இருக்கும். ஆமா ப்ரோ, நம்ம தான் இதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேரு டேய், நீ யார பத்தி சொல்றதுன்னு புரியுது. அவருதான் புத்தக புழுவா நடமாயிட்டு இருக்காரு. சைபர் கேஃபே திருட்டு சம்பவத்திலேருந்து ரொம்ப அமைதியாயிட்டான். குமாரன் என்னதான் செஞ்சாரு தெரியல. அவனுங்க இப்ப கிளாஸ்க்கு பொந்தைங்க அடிக்கிறது இல்ல. அது கூட ஏத்துக்கலாம் ப்ரோ. ஆனா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்தானுங்க பாரு, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன கூட இப்ப எதுவுமே சொல்றது இல்ல. மணி அதுக்கு மேல அமைதி ஆயிட்டான். அவன் என்ன செய்வான்? சூர்யா கூட இருக்கிறத பெருமையா நினைக்கிறான். சூர்யா அவனை பயன்படுத்திக்கிறான். இவன் அவனை பயன்படுத்துறானா இல்ல அவன் இவனை பயன்படுத்துறானே தெரியல. ஜாடி கேத்த மூடி. Hello kawan, sorry ya, dah lambat. Sorry ke? Tak apa. Tak apa. Jom. Jom. Korang pun tengok soalan itu. Itulah yang kami bincangkan. Oh. இந்தாங்க குடிங்க. இதே வேற குடிக்கணுமா? இல்லன்னா கீழே ஊத்திருங்க. பா, ரத்த கொதிப்பு, இனிப்பு நீரு எங்களுக்கு தெரிஞ்ச வர. இன்னும் உங்க உடம்புல என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? இனிப்பு நீருக்கு வாரத்துக்கு 2 தடவையாவது பாவக்காய் ஜூஸ் குடிச்சா தானே நல்லதுன்னு சொல்லிருக்காரு. குடிங்கப்பா. வாசல்ல உட்காந்துருக்கு. தலை வலிக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேண்ணா. நாளைக்கு பரிச்சுபான் பரிச்சைன்னு சொன்னேன். போவேணாவா? என்ன புதுசா சொல்ற? போக வேண்டியதானே? நாளைக்கு தானே பரிச்சை, இன்னைக்கு இல்லையே. நீ போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முந்தி வந்தா போதும். நக்கலா இருக்கா? உன் தலைவலிக்கு உன் கூட்டாளி கிட்ட தானே மருந்து இருக்கு, போ. சரி, நான் போல. பரவாயில்லையே, சொன்னோட கேக்குறானே.
நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்